டயக்னோஸ் பண்ண பிறகு அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்கிற ஆட்டிசமுக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப சீக்கிரமாக மறுபடியும் புற்றுநோய் மாதிரி ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சா நல்லபடியாக குணமாக்கி நல்லபடியாக ட்ரைனிங் கொடுத்து முழுமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அத்தனை முயற்சி நம்ம பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் அந்த மாதிரி குழந்தைங்களும் குடும்பங்களோ தேர்ந்து போய் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறவங்க தான் மிஸ்ஸஸ் சரண்யா பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் ஐ சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த உழைப்புக்கும் அவங்களுடைய இந்த இது மனிதர்கள் மேல இருக்கிற ஒரு பாசம் தான் நான் சொல்வேன். அவங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள். அண்ட் அவங்களுடைய இந்த பணிகளுக்கு என் சார்பில் ஒரு சின்ன சப்போர்ட் கொடுத்துட்டு இது பற்றின ஒரு தகவல் நிறைய பேருக்கு நம்ம கொண்டு போய் ரீச் பண்ணா, இதில் ஆக்சுவலி சொல்ல போனால் இத்தனை மைக்ஸ் இருக்கு, இத்தனை பேர் நீங்கள் ஊடகத்திலேருந்து வந்திருக்கீங்க, பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்க, இது மக்கள்கிட்ட கொண்டு போய் எத்தனையோ குழந்தைங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை எத்தனையோ குடும்பங்களை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்கள் கையில் இருக்கு. ஸோ அத்தனை தகவல்களும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இந்த தகவல் தயவு செய்து நீங்கள் கொண்டு போய் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் சேர்க்க முடியுமோ அது கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆட்டிசம் குழந்தைங்களோட ரேட் எப்படி மற்ற மாநிலங்களை விட கம்பேர் பண்ணலாம்? உலக அளவுல பார்த்தா 36 குழந்தைங்கள ஒரு குழந்தை ஆட்டிசமோட டயக்னைஸ் பண்றாங்க. ஆமா. ஆனா நம்மளுக்கு இன்னும் வந்து ஒரு ப்ராப்பர் சர்வே இந்தியால இல்ல. யாரும் வந்து என் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு வந்து சொல்ல மாட்டாங்க. எங்க சென்டருக்கே வராங்கன்னா பக்கத்து வீட்டுக்குள்ள தெரியாம ஒளிச்சு மறைச்சுதான் வந்து கூட்டிட்டு வருவாங்க.